வீட்டில் அத்தியாவசிய தேவை பொருட்களை இப்படி மட்டும் வைக்காதீங்க. அதுவே நாளடைவில் உங்களை பரம ஏழையாக மாற்றக்கூட வாய்ப்பிருக்கு. வீட்டில் ஒழுங்காக பராமரிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று, நாம் பயன்படுத்தும் நமக்கு அத்தியாவசியமான பொருட்களை எந்த இடத்தில் வைக்கிறோம் என்பது. பலர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கையிருக்கையில் சிரமமில்லாத வகையில் தரையில் நேரடியாக வைக்கிறார்கள். ஆனால் இதுதான் பல சந்தோஷங்களையும் செல்வ வளர்ச்சியையும் தொலைத்துவிடும் என்று பண்டைய பாரம்பரியமும் வாஸ்து நுண்ணறிவும் எச்சரிக்கின்றன. சமையல் அறையில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் அரிசி போல வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் அதனை வெறும் பையிலோ தொட்டியிலோ போட்டு தரையில் நேராக வைக்கும் பழக்கம் இருந்தால் அந்த வீட்டில் அமைதி கெட்டு போவதோடு மட்டுமல்ல, வீண் சண்டைகள், நிஜமான பந்தங்கள் பாதிக்கப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் நம்பிக்கை குறையும், ஒற்றுமை குலைந்துவிடும். நீண்ட நாள் திட்டங்கள் தடைகளை சந்திக்கும். ஒரு சிலருக்கு எதிர்மறையான வியாபார முடிவுகள், வேலை வாய்ப்பு இழப்பு போன்ற விளைவுகளும் கூடும். உப்பு என்பது உணவின் ஆதாரம். ஆனால் அதனை நேரடியாக தரையில் வைத்துவிட்டால் அதே உணவினால் நம் வாழ்வில் சில வியப்பூட்டும் பாதிப்புகள் உருவாகலாம். உப்பை தரையில் வைப்பது பொருளாதார நெசவிற்கும் வீண் செலவுகளுக்கும் வழிவகுக்கும். தினசரி செலவுகள் கட்டுப்பாடின்றி அதிகரிக்கும். செலவுகளை கவனிக்க வேண்டிய நேரங்களில் பண குறைபாடு உருவாகலாம். வருமானம் இருந்த போதிலும் கையில் எதுவும் இருப்பது போல உணர மாட்டீர்கள். பாரம்பரிய நெல் மற்றும் நெல்மணிகள் எப்போதும் வீடு முழுவதும் செழிப்பை தருவதாக நம்பப்படுகின்றன. ஆனால் தரையில் வைப்பது குடும்ப நிதி கட்டுப்பாட்டை குலைக்கும். முயற்சி செய்த வேலைகள் கைகூடாமல் போகலாம். மன உறுதி குறையும். குடும்பத்தின் தலைவனோ தலைவியோ தங்களை ஒருவரது புரிந்து கொள்ள முடியாமல் ஏங்கும் சூழ்நிலை உருவாகலாம். அதுபோல பால் என்பது தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஆனால் அதனை தரையில் வைத்துவிடும் பழக்கத்தால் வீட்டின் சாந்தமும் அமைதியும் குன்றும். குழந்தைகளின் கவனச்சிதறல், நெருக்கமான உறவுகளில் கலகலப்புக்கு இடமில்லாமல் அமைதி குலையும். பெண்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாக கூடும். தவறான முடிவுகள், இல்லற ஒற்றுமையில் பிளவு போன்ற பிரச்சனைகளுக்கு இது காரணமாக அமையும். குங்குமம் என்பது ஆன்மீக சக்திக்கான அடையாளமாகும். நம்பிக்கைக்கும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுக்கும் ஒளியூட்டும் ஒன்று. ஆனால் அதை தரையில் வைத்தால் எதிரிகள் தோன்றும், ஏமாற்றங்கள் ஏற்படும், நம்பிக்கை குறையும், சாதிக்க வேண்டும் என நினைக்கும் விஷயங்கள் தடைகளாக சந்திக்கும். குடும்பத்தில் திடீரென பயமுறுத்தும் சூழ்நிலைகள் தோன்றும். இவையெல்லாம் வெறும் நம்பிக்கையல்ல, நம் முன்னோர் அனுபவத்தில் பெற்ற செய்தி. எந்த ஒரு வேலை சிக்கலாக இருந்தாலும் வீட்டு ஒழுங்கின்மையை திருத்தும் போது அதற்கான தீர்வுகள் கூடுதலாக கிடைக்கும் என்பதே பலரது அனுபவம். இன்றைய நாளிலேயே வீட்டில் உள்ள முக்கிய பொருட்கள் தரையில் வைக்கப்பட்டுள்ளதா என்று பார்த்து மாற்றுங்கள். ஒவ்வொரு பொருளையும் உயரத்தில் தூய்மையாக தொட்டியோ அலமாரியோ உபயோகித்து பாதுகாப்பாக வையுங்கள். அந்த சிறிய மாற்றமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் அமைதி வேண்டுமா, வாழ்க்கையில் செல்வம் சேர வேண்டுமா, மனதிற்கு நிம்மதி வேண்டுமென்றால் இந்த விஷயத்தில் அலட்சியம் கூடாது. ஒழுங்கும் நம்பிக்கையும் வாழ்வின் செழிப்பும் இந்த சிறு பழக்கத்தில்தான் மறைந்திருக்கின்றன.